guys, welcome back to Samrita Vlogs. Thumbnail பார்த்திருப்பீங்க. This video is completely about vitamin C. அது நிஜமாலே glowing skin கொடுக்குதா, நிஜமாலே இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் யூஸ் பண்ணதுலேயே பெஸ்ட்டான ஒரு வைட்டமின் சி விச் ஆக்சுவலி ஒர்க் என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ண அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த வீட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அப்படி ஓட்டி பார்க்காம க்ளீனாக பாருங்கள். வைட்டமின் சினா என்ன, அது எதுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? அந்த இன்கிரீடியன்ட் நம்மளோட ஸ்கின்னால எக்கச்சக்க விஷயங்கள் பண்ணுமா. லைக் பொல்யூஷனால, யூவி ரேஸ்னால, ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய ஸ்கின் இஷ்யூஸ் லைக் ஏஜிங், ஃபைன் லைன்ஸ் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுமா. ஆல்சோ நம்ம ஸ்கின்னோட கொலாஜன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுமா. வித் இது ரெகுலரா யூஸ் பண்ணும்போது டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னை சூப்பரா பிரைட் ஆக்குமா, ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்குமா. இவ்வளோ நல்லது பண்ணுதான்ப்பா ஸ்கின்னுக்கு இது. ஆனா ஒரு சிரம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை நாள் நமக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியும்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு இந்த டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் விஷயம்லாம் கொஞ்சமா இருக்கு, பட் பெருசா எதுவும் இல்லை என்னோட ஸ்கின்ல அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 வீக்ஸே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். சப்போஸ் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கு, ரொம்ப செம்ம ஸ்டப்பான டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 8-10 வீக்ஸ் டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு விசிபிள் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கு. பிகாஸ் அது எதுவும் ஓவர் நைட்ல வந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாதுல. உங்களுக்கு ஸ்கின்ல பிக்மெண்டேஷன்லாம் ரொம்ப நாளா இருந்திருக்கும்ல, அது கொஞ்சமா சரியாகிறதுக்கு யூ ஹாவ் டு வெயிட். அண்ட் சரிப்பா என்ன யூசஸ் எவ்வளவு நாள் ஆகும்னு பார்த்தாச்சு. ஆனா இது எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாமா? பிகாஸ் ப்ராப்பரா யூஸ் பண்ணலாம் நான் இப்போ சொன்னல இந்த பெனிஃபிட்ஸ் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ வைட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணும்போது நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ரொட்டீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பர்ஃபெக்டா உங்க ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கணும். எப்பயுமே ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஒரு சிரம், மாய்ஸ்சரைசர் எது அப்ளை பண்றதுக்கு முன்னாடியும் நீங்க வந்து ஒரு கிளீனா கிளென்ஸ்டான ஸ்கின்ல தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஒரு மைல்டான கிளென்சர் போட்டு உங்க ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பா சீரம் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நீங்க டோனர் யூஸ் பண்ண போறீங்கன்னா உங்களோட இஷ்டம், நான் டோனர் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு 2 to 3 drops ஆஃப் சிரம் ஃபார் யோர் ஃபேஸ் அண்ட் நெக். அந்த சிரம் டிராப்பர் வந்து உங்களோட ஃபேஸ்ல படக்கூடாது. அது எப்பயுமே உங்க ஃபேஸ்ல டிஸ்டன்ஸ் வச்சு வெறும் அந்த சீரம் மட்டும் தான் உங்களோட ஸ்கின்ல வந்து டிராப் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 to 4 drops வந்து உங்க ஸ்கின், உங்க நெக் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டு ஜென்டலா வந்து அதை அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. போட்டு நீங்க வந்து உள்ள தள்ளணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஜென்டலா அப்ளை பண்ணி விட்டாலே இட் வில் ஸ்டார்ட் கெட்டிங் அப்சர்வ் இன்டு யுவர் ஸ்கின். ஸோ ஒரு நிமிஷமாச்சும் வெயிட் பண்ணுங்க. அந்த சிரம் உங்களோட ஃபேஸ்ல நல்லா அப்சர்வ் ஆயிட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்ல திக் லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசர் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் உங்க மார்னிங் ரொட்டீன்ல வைட்டமின் சி சிரம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வேணும்னா மாய்ஸ்சரைசரை ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா யூஸும் பண்ணிக்கலாம். ஆனா மறக்கவே கூடாத ஒரு ஸ்டெப் என்னன்னா உங்களோட சன்ஸ்கிரீன். பிகாஸ் நீங்க வந்து ஒரு சரியான இன்கிரீடியன்ட் உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்றீங்க, அதோட அப்படியே வெயிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கருன்னு கருத்துருவீங்க. ஸோ அதனால ஒரு சன்ஸ்கிரீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவுமே ரொம்ப ஆயிலியா இல்லாத சன்ஸ்கிரீனை நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்படியே நீங்க வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் இட் இன் யோர் நைட் ரொட்டீன். அதே மாதிரி ப்ராப்பரா உங்க ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்களோட சீரமா அதே மாதிரி 2 to 3 drops ஃபேஸ் அண்ட் நெக்ல அப்ளை பண்ணிட்டு நைட்டு மாய்ஸ்சரைசரை மறக்காம அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் நைட்டு சன்ஸ்கிரீனை ஸ்கிப் பண்ணிடுவோம்ல, மாய்ஸ்சரைசர் திக் லேயரா அப்ளை பண்ணிக்கோங்க. நைட்டு தூங்க ஏஞ்சதுக்கு அப்புறம் காலையில அடுத்த நாள் அப்பயுமே நீங்க மறக்காம SPF யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மிஸ்டேக் தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. நைட்டு தான் நான் சீரம் யூஸ் பண்றேன், அதனால நான் SPF யூஸ் பண்ண தேவைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே அடுத்த நாள் நீங்க வந்து வெயில போயிருவீங்க. அந்த மிஸ்டேக்கை நீங்க பண்ணாதீங்க. நீங்க நைட் நீங்க வந்து எந்த ஒரு ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணாலும் சரி, மார்னிங் மேண்டேட்டரியா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து இது வரைக்கும் ஒரு 3 பிராண்ட்ஸ்ல இருந்து வைட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 3 பிராண்ட்ஸையும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணது வந்து மினிமலிஸ்ட்ல இருந்து இருக்க பிளம்ல இருந்து இருக்கிற வைட்டமின் சி சிரம். ஸோ அதோட மினி பாட்டில்ஸ்ல வந்து அவங்களோட ஒரு 5 சிரம் ஒரு 6 சிரம் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். அதுல வந்து வைட்டமின் சி சிரம் யூஸ் பண்ணியிருந்தேன். ஏதோ நல்லா இருந்த மாதிரி இருந்தேன்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் சைஸ் பாட்டில் வாங்கி ஒரு பாட்டில் ஃபினிஷ் பண்ணேன், செகண்ட் பாட்டில் ஃபினிஷ் பண்ணேன். ஆனா எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன் அப்போ 2 பாட்டில் வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்போ எனக்கு அந்த புத்தியே இல்லை, அது எனக்கு ரிசல்ட்டே தரல அப்படின்றது எனக்கு அப்போ உரைக்கவே இல்லை. அதனால செகண்ட் பாட்டில் வாங்க நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்போ ப்ளம்மோட வந்து வேஸ்ட், ஓகேவா, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஐ வுட் ஆக்சுவலி கிவ் ஒரு 2 மார்க் ஃபார் த ப்ளம் அவுட் ஆஃப் 5. அடுத்ததான் வந்து நான் மினிமலிஸ்ட்ல இருந்து வைட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் சேம் அதே மாதிரி தான் இருந்தது. பெருசா என்னோட ஃபேஸ்ல டிஃப்ரென்ஸே காட்டலை. ஆனால் ஒரு பாட்டில் ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். அது வந்திருக்கும் ஒரு மாதம் கண்டிப்பாக வந்திருக்கும். அப்பயுமே வந்து எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை என் ஃபேஸில். ஸோ அதனால அதுக்கும் வந்து வேணா ஒரு 2 மார்க் கொடுக்கலாம் 5க்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் வந்து தேகாலேருந்து வைட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணேன். தட் இஸ் வென் ஐ ஆக்சுவலி ரியலைஸ் தோஸ் 2 ப்ராடக்ட்ஸ் ஆர் வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்றது. பிகாஸ் தேகாவோட வைட்டமின் சி சீரம் நான் வந்து ஆக்சுவலாக ஒரு 3 வீக்ஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதை நான் எப்படின்னா நான் இப்போ யூஸ் பண்ணதும் எனக்கு க்ளோயிங் ஸ்கின் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த மண்டையில் ஏற்றிக்கவே இல்லை.
அது நான் பெருசாக அதை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது நான் வெளியே யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. வெளியாட்டு சொல்லலை இந்த சென்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். சடனாக ஒரு நாள் வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ஜஸ்ட் ஆஸ்க் மீ, ஏன்னா சாம் உன் ஃபேஸ் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதைக்கு காலையில் எனக்கு ரியலைஸ் ஆகல. ஆஃப்டர்நூன் அகெயின் இன்னொரு பொண்ணு வந்து ஷி ஆஸ்க் மீ, என்ன சாம் இன்னைக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது போட்டுட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அப்போதான் ஐ ஆக்சுவலி ரியலைஸ்ட், ஆமாம் நான் புது ப்ராடக்ட் ஒன்று டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ வாஸ் ஆக்சுவலி டிஸ்கஸிங் வித் தெம். பிகாஸ் தேகாவோட இந்த வைட்டமின் சி சீரம் இஸ் ஸோ ஆசம், பிகினர் ஃப்ரெண்ட்லி. இது இந்த வீடியோ ஆக்சுவலாக ப்ரொமோஷன் கிடையாது, ஓகேவா? நான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த வைட்டமின் சி சீரம் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப 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 நல்லா ஒர்க் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் நாளாக ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால கூட எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் இவ்வளோ விசிபிளாக தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் குட் டயட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா கன்ஃபார்மாக கிவ் தேஹா வைட்டமின் சி சீரம் அ ட்ரை. இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வேணும்னா. அண்ட் ஒரு அடிஷ்னல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வைட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதர் இன்க்ரீடியன்ஸ் லைக் ரெட்டினால், ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ இந்த மாதிரி ரொம்ப ஹார்ஷான ஆக்டிவ்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. பட் வைட்டமின் சி சீரம் கூட நீங்கள் கலந்தடிச்சு என்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹைலூரானிக் ஆசிட், நயசினமைடு இதெல்லாம் வந்து லேயர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியாது. நான் சும்மா படித்தேன். அதெல்லாம் நான் அப்படிலாம் ட்ரை பண்ணதில்லை. நான் வெறும் தேகாவோட வைட்டமின் சி சீரம் இது நான் உங்கள்கிட்ட சொன்னல, அந்த ரொட்டன் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுவே நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, ரிசல்ட்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு ஆனால் இந்த மாதிரி லைக் நான் சொன்னல, இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் ஸ்கின்ல நிறைய ரியாக்ஷன்ஸ் லைக் பிரேக் அவுட்ஸ், ரெட்னஸ், அப்புறம் சொரி இதெல்லாம் வந்துடும். அண்ட் நான் இப்போ வந்து சொல்லிட்டேன் தேகாவோடது சூப்பராக இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் வாங்கிட்டு அப்படியே மூஞ்செல்லாம் ஒரு 4 நாள் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பிரேக் அவுட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. பிகாஸ் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம் தான், எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்டாக வேணா இருக்கட்டும், டூ அ பேட்ச் டெஸ்ட். இங்கே 2 நாளாச்சும் பண்ணுங்கள். ரியாக்ஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஹாப்பியாக அந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. பிகாஸ் வைட்டமின் சி சீரம் அப்படின்றது இஸ் அ கேம் சேஞ்சிங் ப்ராடக்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த இன்க்ரீடியன்ட் இப்போ. பிகாஸ் ஆஃப் தேஹா தான் ஓவராக சீன் போடுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த 2 பிராண்ட் நான் யூஸ் பண்ணி அப்போ எனக்கு வைட்டமின் சி அப்படின்ற ஒரு இன்க்ரீடியண்ட்டோட மகிமையே தெரியல. இப்போதான் எனக்கு வந்து அது புரிஞ்சிருக்கு. ஸோ சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள், ஒரு ப்ராப்பரான டயட்டும் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட சன்ஸ்க்ரீனும் மறக்காமல் இருக்கு. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக்கும் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் போடுற எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. See you in the next video.